ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் திருநெல்வேலியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தை சேர்ந்த 2 வாலிபர்கள் நுங்கு வெட்டுவதற்காக ஒரு காட்டுப்பகுதிக்கு போயிட்டு அங்கே நடந்த திகில் மற்றும் அமானுஷ சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ஸ்ரீதர் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2000 காலகட்டத்தில் இந்த ஸ்ரீதர் மற்றும் அவருடைய பங்காளி ரிஷி அப்படிங்கிற இருவருக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். பங்காளி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, அண்ணன் தம்பிகள், பெரியப்பா பையன் சித்தப்பா பையனை தாங்க பங்காளிகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்ரீதர் மற்றும் ரிஷி இருந்திருக்காங்க. 2000 காலகட்டத்தில் இந்த ஸ்ரீதர் மற்றும் ரிஷிக்கு தோராயமாக ஒரு 23 to 24 வயது இருந்திருக்குங்க. இவங்க கல்லூரி முடிச்சிருந்தாலும் கூட சம்மர் சீசனில் இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நெல்லை மாவட்டத்தில் பெரும்பாலும் பனைமரங்கள் தான் ஃபேமஸுங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால சம்மர் சீசன் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ரீதர் மற்றும் ரிஷி 2 பேரும் சேர்ந்து புறம்போக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய பனைமரங்களில் போய் நுங்கு வெட்டிட்டு வருவாங்க. அதை கொண்டு வந்து வாகனங்கள் நிறைய போகக்கூடிய ரோடு சைடில் விற்று பணமாக்குவது வழக்கங்க. இதை வருடா வருடம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி 2000 காலகட்டத்தில் இந்த ஸ்ரீதர் மற்றும் ரிஷி 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பனைமரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு அருகாமையில தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே கிட்டத்தட்ட 15 நாட்களில் அவங்களுடைய கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய தெரிஞ்ச பனைமரங்கள் எல்லாத்துலேயுமே நுங்கு வெட்டிட்டாங்க. இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுப்பகுதி இருக்குங்க. அந்த காட்டுப்பகுதி அந்த 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதிங்க. அங்கே நிறைய பனைமரங்கள் இருக்கிறத இவங்க இருவருமே ஒரு டைம் பார்த்துருக்காங்க. சரி, அந்த ஏரியாவுக்கு போய் நம்ம நுங்கு வெட்டிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கடுத்து இவங்க இருவருமே அன்றைய நாள் மதியம் ஒரு 11 மணி 12 மணி தோராயமாங்க நேராக அவங்களுடைய கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. அந்த இடத்திற்கு போவதற்கு இவங்க இருவருமே சைக்கிள் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரே சைக்கிளில் தாங்க போயிருக்காங்க. அதற்கடுத்து அந்த பனைமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்திற்கு இந்த ஸ்ரீதர் மற்றும் ரிஷி போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே பார்க்கும்போது ஒரு பனைமரத்தில் நிறைய நுங்கு இருக்குங்க. ஆனால் அங்கே ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பனைமரம் பக்கத்திலேயே ஒரு குலதெய்வ கோவில் மாதிரி ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த கோவிலை ஒட்டியே அந்த பனைமரம் இருக்கக்கூடிய காரணத்தினால யோசிக்கிறாங்க. யோசிப்பதற்கான முக்கியமான காரணம் அந்த கோவிலில் அன்னைக்கு நாள் வெளியூர்லேருந்து வந்தாங்களோ அல்லது உள்ளூர்காரங்களோன்னு தெரியலைங்க. கெடா வெட்டி நிறைய நபர்கள் இருந்த காரணத்தினால நம்ம நுங்கு வெட்டி இங்கே எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதற்கடுத்து வேறு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளிங்க ஒரு பெரிய ஏரிக்கரை மாதிரி இருக்குங்க. அந்த ஏரிக்கரையை ஒட்டி 4-5 பனைமரங்கள் ஒன்றாக இருக்கிறத தூரத்திலிருந்தே பார்க்குறாங்க. அதற்கடுத்து இருவருமே சேர்ந்து அந்த ஏரிக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டு பனைமரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாங்க. கரெக்டாக சைக்கிள் எடுத்துகிட்டு மிதிச்சுட்டே போகும்போது அந்த ஏரிக்கரை பக்கத்தில் போன உடனே இவங்களால் சைக்கிளை வந்து ஓட்டிகிட்டு போக முடியலைங்க. ஏன்னா ஏரிக்கரை மிகவும் உயரமான ஏரிக்கரைங்க. அதற்கடுத்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு சைக்கிளை தள்ளிக்கிட்டே ஏரிக்கரை மேலே ஏறி கரெக்டாக அந்த பனைமரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு நெருங்கிட்டாங்க. அந்த இடத்தை பார்க்கும்போது இன்னொரு ஷாக்ங்க இவங்க இருவருக்குமே. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஏரிக்கரை அவ்வளவு உயரமாக இருந்தாலும் கூட ஏரியில் தண்ணியே இல்லைங்க. இவங்க ஏறின சைடு இருந்து அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல, அந்த சைடு அந்த
அந்த அடுத்த சைடு சர்க்கிள் இறங்கினாவே பக்கத்து ஊர் ஒன்று கிராமம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஊரினுடைய சுடுகாடுங்க. இவங்க அந்த ஏரியாவுக்கு புதிது அப்படிங்கிற காரணத்தினால தெரியலீங்க. அந்த பனை மரத்திலிருந்தோ அல்லது அந்த ஏரிக்கரையிலிருந்தோ சறுக்கணும் அப்படின்னா நேராக அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய தகனமேடை பக்கத்தில் தாங்க உருண்டு போய் விழுவோம். அந்த மாதிரி தோற்றத்தோடு தான் அந்த சுடுகாடு அமைஞ்சிருக்குங்க. அதை பார்த்த உடனே இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் வேண்டாமடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அப்போது இந்த ரிஷி அப்படிங்கிறவர் சுடுகாடு கீழே தான்டா இருக்குது, நம்ம ஏரிக்கரை மேலே தான் இருக்கோம், அதனால் என்ன பிரச்சனை, நம்ம நுங்கு வெட்டிட்டு போய் எடுத்து விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. ஸ்ரீதரும் ரிஷி சொல்கிறத கேட்காத காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி ரிஷி தான் பனை மரத்தில் ஏறுறாருங்க. அந்த 4 பனை மரங்களில் ஒரு பனை மரத்தில் ரொம்ப அதிகமான நுங்கு இருந்திருக்குங்க. அந்த ஒரு மரத்தில் ஏறி வெட்டினாவே இன்னைக்கும் நாளைக்கும் நுங்கு சேல்ஸ் பண்ணுவதற்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மரத்தில் ரிஷி வந்து அருவாள் எடுத்துட்டு மேலே ஏறுறாருங்க. அருவாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளுடைய முன்னாடி கூடை மாதிரி இருக்குங்க. அப்போது ரிஷி கூடையிலிருந்து அருவாள் எடுத்துட்டு நேராக சரசரன்னு அந்த பனை மரத்து மேலே ஏறுறாருங்க. பனை மரத்தினுடைய பாதி தூரம் போனதுதாங்க. அது வரைக்கும் அந்த ஏரியா முழுவதுமே அமைதியாக தாங்க இருந்துச்சு. பாதி தூரம் ஏறின உடனே அங்கே ஒரு வித்தியாசமான தோற்றம் ஒன்று தென்படுதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னே தெரியலீங்க. சூறாவளி காத்து மாதிரி அந்த 4 பனை மரங்களும் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சுங்க. இவர் ஏறின மரத்தில் இருக்கக்கூடிய பனை ஓலைகள் எல்லாமே விழுந்து கீழே வந்து விழுக ஆரம்பிச்சுங்க. இதை கீழிருந்து பார்த்த ஸ்ரீதருக்கு ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுங்க. ஏற்கனவே அந்த ஏரிக்கரையினுடைய சைடில் இறங்கி போனோம் அப்படின்னா சுடுகாடு தாங்க இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அதை தவிர்த்து இப்போது ரிஷி ஏறின காரணத்தினால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் வேணாம் பங்காளி இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க, ஒரே குலதெய்வத்தை வழிபடக்கூடியவங்க. அதனால தான் பங்காளி இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காருங்க இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவர். அப்போதும் இந்த ரிஷி அப்படிங்கிறவர் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அந்த காற்று அவ்வளோ வேகமாக அடித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து மரத்தினுடைய மேலே போக பார்க்குறாருங்க. அந்த டைமில் பனை மரத்தில் இருந்த ஒரு காஞ்சு போன ஓலைங்க அப்படியே அத்துக்கிட்டு ரிஷி மேலே விழுகிற மாதிரி பக்கத்தில் வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. எப்போதுமே பனை ஓலைகளில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கருக்குமார் இருக்கும், அது பட்டுச்சு அப்படின்னா கழுத்தையே எடுத்துருங்க. அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த பனை ஓலை வந்து ரிஷி பக்கத்தில் விழுந்து கீழே விழுந்த உடனே ரிஷியும் பயந்து போயிட்டாருங்க. ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கீழே இறங்க பார்க்குறாருங்க. அவர் இறங்கவும் முடியலைங்க. மறுபடியும் வந்து பயங்கரமான சூறாவளி காற்று மாதிரி அடிக்குதுங்க. அந்த பனைமரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வில்லு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் சாயுதுங்க, அந்தளவுக்கு காற்று அடிக்குது. அதற்கு பின்பு கஷ்டப்பட்டு ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்த உடனே சட்டார்னு மறுபடியும் ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பனைமரத்தினுடைய பாதி தூரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து கொஞ்சம் தூரத்திலேயே டக்குன்னு ரிஷி வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாருங்க அந்த காற்றில் விழுந்து. அப்படி விழுந்த அடுத்த செகண்டே பார்த்துட்டு இருந்த ஸ்ரீதர் வந்து அவர் எரியாம அவருடைய குலதெய்வம் வந்து பட்டாளசாமிங்க. பட்டாளசாமி அப்படி சொல்லிட்டு ஒரு கத்திட்டாருங்க. கத்திக்கிட்டு ரிஷி கீழே விழுறதையே கண்ணை மூடிட்டாருங்க. அப்படி சத்தம் மட்டும் அடுத்த நடியே மரத்துலேருந்து கீழே விழுந்த ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா புழுதி மண்ணு மாதிரி இருக்குங்க, அதில் பொத்துன்னு விழுந்து கண்டிப்பாக வந்து நார்மலாக இருந்தால் அடிபட்டிருக்கும், கை காலெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் ரிஷிக்கு ஒன்றுமே ஆகலைங்க. இவர் பட்டாளசாமி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு அடுத்த நொடியே அப்படியே அந்த காற்றெல்லாம் அமைதியாயிருச்சுங்க. கீழே விழுந்த ரிஷியும் அப்படியே மண்ணெல்லாம் தட்டி விட்டு சாதாரணமாக எதிர்க்கிறாருங்க. அவரே தன்னுடைய உடம்பை சுற்றி முற்றி பார்க்குறாருங்க ரிஷி, தனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீதர் வந்து திரு அதிர்ச்சியில் முழிச்சு பார்க்குறாருங்க. ஒன்றும் ஆகலையில் பங்காளி அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் ஆகலடா, இவ்வளோ தூரத்துலேருந்து விழுந்து எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இந்த இடத்துல நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் மறுபடியும் சொல்கிறாருங்க. அதற்கு பின்பு சைக்கிள் எடுத்துட்டு அந்த ஏரிக்கரையை தாண்டி நுங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த ஏரிக்கரை மேலேயே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தரையில் இறங்கிடலாங்க. அப்போது கீழே விழுந்த ரிஷி தான் சைக்கிளை நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு பின்னாடி கேரியரில் வந்து ஸ்ரீதர் உட்காந்துருக்காருங்க. அந்த பனை மரத்துலேருந்து ஒரு 10 அடி 20 அடி தூரம் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. டக்குன்னு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்துட்டாங்க ஸ்கிட்டான மாதிரி. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் சத்தம் போடுறாருங்க. கீழே விழுந்ததில் ஸ்ரீதருக்கு கொஞ்சம் சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சுங்க. அந்த ஏரிக்கரையிலேருந்து கொஞ்சம் பிறண்டு கீழே வந்து ஒரு குச்சி மாதிரி இருந்திருக்கு, அதை பிடிச்சிட்டாரு. அப்படி பிடிக்கல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே வந்து தகன மேடை மற்றும் சுடுகாடு இருக்கு இல்லையா, அங்கே தான் போய் விழுகுதுங்க. நல்ல வேளைங்க அந்த ஏரிக்கரையில் இருந்த ஒரு குச்சியை பிடிச்சி அப்படியே மேலே வந்துட்டாருங்க. மேலே வந்து கண்டபடி ரிஷியை திட்டாருங்க. எதுக்காகடா சைக்கிளை கீழே போட்ட அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கடா கீழே போட்டேன், சைக்கிள் செயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சைக்கிள் வந்து புது சைக்கிள் ஆச்சே, ஸ்ரீதரனுடைய சைக்கிள் தாங்க, புது சைக்கிள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சைக்கிளுடைய செயினில் ஒரு அங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கனல், அந்த அங்கு வந்து அந்து போச்சுங்க. அந்த அங்கு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றும் தேடி பார்க்கும்போது எங்கேயுமே கிடைக்கலைங்க. சைக்கிள் செயினையும் மறுபடியும் மாட்ட முடியலைங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. அந்த சைக்கிள் வந்து சாஞ்ச தோணியில் சைக்கிளுடைய முன்னாடி சைடு இருந்த கூடையில் இருந்த அருவா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏரிக்கரையிலேருந்து கீழே விழுந்து அப்படியே உருண்டுக்கிட்டே போய் கீழே வந்து அந்த தகன மேடை இருக்கு இல்லையா, சுடுகாட்டினுடைய தகன மேடை, அந்த தகன மேடை பக்கத்தில் அந்த அருவாள் விழுந்துருச்சுங்க. இதையும் ஸ்ரீதர் பார்த்துட்டு சத்தம் போடுறாருங்க ரிஷி கிட்ட, டே அருவாளை போய் எடுத்துட்டு வாடா ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் பயந்துக்கிட்டே சொல்கிறாருங்க. ஆனால் ரிஷி வந்து நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் பார்க்க
வாக்குவாதம் ஏற்படுதுங்க. அதற்கு பின்பு ரிஷி வந்து எடுத்துட்டு வந்தா வா, இல்லைன்னா வேற அருவா கூட வாங்கிக்கலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீதர் வந்து யோசிக்கிறாருங்க. வீட்டுக்கு அருவா இல்லாமல் போனால் கண்டிப்பாக அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவரே ஏரிக்கரைந்து கீழே இறங்கி அந்த தகன மேடை பக்கத்தில் உருண்டு விழுந்த அந்த அருவாள் எடுத்து மேலே ஏறி வர்றாருங்க. மேலே ஏறி வர ட்ரை பண்ணும்போது மறுபடியும் எப்போதும் போல அந்த சூறாவளி காற்று அடித்த மாதிரி மேலே ஏறவே விட மாட்டேங்குங்க. ஸ்ரீதர் அப்படியே கரையோடமாக அந்த சுடுகாட்டு சைடே இழுக்குது. அதற்கு பின்பு எல்லாமே வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரிஷியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு குலதெய்வத்தினுடைய பேரான பட்டாளசாமியினுடைய பேரை சொல்லிட்டு சல்லுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எட்டு வச்சு வந்துட்டு இருக்காருங்க. வரும்போது தான் மறுபடியும் தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சிங்க ரெண்டு பேர்த்துக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 4 கூட்டு பனைமரம் இருக்கு இல்லையா, அந்த பனைமரம் சைடுலேருந்து ஒரு பயங்கரமான கூச்சல் சத்தங்க. அந்த கூச்சல் சத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு சேர திரும்பி பார்க்குறாங்க. பொதுவாக இந்த பனைமரங்கள் தென்னை மரங்களில் சூறாவளி காற்று மாதிரி அடிச்சு அப்படின்னா அந்த ஓலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா விசில் சத்தம் மாதிரி கேட்கும். அந்த மாதிரி சத்தம் தான் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கும்போது ரெண்டு பேர்த்துக்கும் தத்ரூபமான ஒரு காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் ஏறினார்ல, அந்த மரத்தினுடைய உச்சி பகுதியில் முட்டியெல்லாம் நீண்ட மாதிரிங்க மர்மமான ஒரு உருவம் உச்சியில் உட்கார்ந்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் இவங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குரங்கு தாவற மாதிரி பனைமரத்திலிருந்து ஒவ்வொரு படியாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்குங்க இவங்களை நோக்கி. அது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் தான் இப்படி விகாரமான சத்தத்தை எழுப்புதுங்க. இதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆயிட்டாங்க. அதற்கடுத்து ரெண்டு பேரும் பயந்து போய் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிளினுடைய செயல் வந்து அந்த காரணத்தினால ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை பிடிச்சிக்கிட்டே தள்ளிக்கிட்டே ஓடுறாருங்க. அதற்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீதரும் சைக்கிளுடைய கேரியரை பிடிச்சிட்டு வேகமாக தள்ளிகிட்டே ஓடி வர்றாங்க. பட்டாளசாமியினுடைய பேரை சொல்லிக்கிட்டே நேராக வந்து அந்த கரையோரத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் வந்த உடனே அந்த சுடுகாட்டினுடைய எல்லை பகுதி வருதுங்க. அந்த கரையும் முடியேறக்கூடிய இடம். அந்த பகுதிக்கு பக்கத்தில் நெருங்கி வர்ற வரைக்குமே அந்த மர்மமான உருவம் பனைமரத்திலிருந்து கீழே இறங்கி அந்த ஏரிக்கரை வழியாக குரங்கு தாவன மாதிரி தாவிட்டே பக்கத்தில் வருதுங்க. இதை கண்ணெதிர்க்க பார்த்த ரெண்டு பேரும் மிரண்டு போயிட்டாங்க. அதற்கடுத்து வேக வேகமாக பயத்தோடையே கத்திக்கிட்டே அந்த சுடுகாட்டினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய கரையோரத்தினுடைய எல்லையோ பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்த உடனே சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டு இருந்த ரிஷிக்கு என்ன ஆச்சு அப்படியே தெரியலிங்க. அப்படியே சைக்கிளோடு சாஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. விழுந்த அடுத்த செகண்டே ஸ்ரீதருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க. ஸ்ரீதர் தான் கொஞ்சம் ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கிறவங்க. ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணும்போது அந்த உருவம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குங்க. இந்த காட்சி தென்பட்ட உடனே அந்த உருவம் பக்கத்தில் வரவே அப்படியே அரை மயக்கமாகி இவரும் அப்படியே சாஞ்சிட்டாருங்க. சாயறதுக்குள்ளேயே பட்டார்னு அந்த உருவம் பக்கத்தில் வந்து ஓங்கி ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்திருக்குங்க இந்த ஸ்ரீதருக்கு. அரைஞ்சாலும் அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்த ஸ்ரீதருக்கு அரை மயக்கம் இருந்திருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பார்க்க முடியுது, கண்கள் திறந்து தான் இருக்கு. இப்படி ரெண்டு பேரும் கீழே சாஞ்ச அடுத்த நொடியே அந்த மர்மமான உருவம் ஸ்ரீதரனுடைய மேலே குதிக்கிற மாதிரி குதிக்க பார்த்துருக்குங்க. அடுத்த நொடியே மயக்கத்திலேயே தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டாருங்க. வேண்டுன அடுத்த நொடியேங்க ராணுவ உடை அணைஞ்ச மாதிரி ஒரு நபருங்க. அந்த நபர் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில், அதாவது அந்த உருவத்திற்கும் ஸ்ரீதர் மற்றும் ரிஷிக்கு நடுவில் வந்து நின்றுட்டாருங்க. நின்ன உடனே அந்த உருவத்தை அப்படியே பிடிச்சி சுழல் மாதிரி சுற்றி தூக்கி வீசுறாருங்க. தூக்கி வீசின அடுத்தனுடைய அந்த உருவம் நேராக சுடுகாடு இருக்கு இல்லையா, அந்த தகனமேடு சைடு போய் விழுகுதுங்க. இது எல்லாத்தையுமே அரை மயக்கத்தில் இந்த ஸ்ரீதர் பார்க்குறாருங்க. அதற்கு பின்பு அப்படியே கண்ணை மூடிட்டாருங்க. மாலை ஒரு 4 மணி 5 மணி இருக்குங்க. பக்கத்து கிராமம் ஒன்று இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த பக்கத்து கிராமத்திற்கு விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்குங்க. அந்த விளையாட்டு மைதானத்தில் தான் இந்த சைக்கிளோடு சேர்த்து ஸ்ரீ மற்றும் ரிஷி ரெண்டு பேரும் வந்து படுத்து கிடக்குறாங்க தூக்கத்திலேயே. 4 மணி 5 மணிக்கு பசங்க விளையாடுற சத்தம் கேட்டு டக்குன்னு இந்த ரிஷி மற்றும் ஸ்ரீதர் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அது ஒரு விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த ஏரியாவுக்கு இவங்க புதுசு அப்படிங்கிற காரணத்தினால அங்கே விளையாண்டுட்டு இருந்த பசங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நாங்கள் இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்ட கேட்கும்போது அந்த பசங்க சிரிக்கிறாங்க. நாங்கள் விளையாட வரும்போதே நீங்கள் இங்கே தூங்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து சரி எந்திரிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. அப்போதுதான் ஸ்ரீதருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருதுங்க. அந்த மர்மமான உருவம் பக்கத்தில் நெருங்கி வந்து ஸ்ரீதரை ஓங்கி அடித்தது, அரை மயக்கத்தில் அந்த மிலிட்ரிக்காரர் மாதிரி வந்து காப்பாற்றி அந்த உருவத்தை தூக்கி வீசினது எல்லாமே ஞாபகம் வருதுங்க. இருந்தாலும் ரிஷி அப்படிங்கிற தன்னுடைய பங்காளி கிட்ட அதை சொல்லாமல் அங்கிருந்து நேராக தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது மாலை 6 மணி ஆயிடுச்சுங்க. அன்றைய மதியம் நடந்த நிகழ்வுனால ரெண்டு பேரும் ஓரளவுக்கு மயக்கத்தில் தாங்க இருந்திருக்காங்க. அதற்கடுத்து வீட்டில் போய் அவங்களுடைய வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறப்ப பயம் இருந்த காரணத்தினால, அதாவது மதியம் அந்த விஷயமெல்லாம் நடந்த காரணத்தினால யோசிச்சு பார்த்து சாமி பாட்டை போட்டு அப்படியே படுத்துக்கிட்டாருங்க இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறது. தூங்கினவர் நடுநிசி நேரம் எந்த டைம் அப்படின்னு சொல்லி தெரியலிங்க. திடீர்னு இவருக்கு ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல இந்த ரிஷி மற்றும் ஸ்ரீதர் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பகுதிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிளில் போயிட்டு இருக்காங்க.
மதியம் எப்படி போனாங்க அந்த மாதிரி போயிட்டு ஒரு பர்டிகுலர் இடம்ங்க, அது இவங்க இது வரைக்கும் போகாத இடம். அந்த இடத்துக்கு போய் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மர்மமான நபர் வர்றாருங்க. வந்த உடனே அவங்க கையில் வச்சிருந்த பொருள் எந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதரனால கனவுல யூகிக்க முடியலைங்க. இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய பொருளை வந்து அந்த நபர் புடுங்க பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ரீதர் பயந்துக்கிட்டே அந்த நபர்கிட்ட கொடுத்துட்றாருங்க. அதற்கு பின்பு ஸ்ரீதர் மற்றும் ரிஷி 2 பேரும் திரும்பி வரும்போது வீட்டுக்கு போகிறப்ப அந்த பொருள் எடுத்துகிட்டு போய் நான் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை எரியாமல் சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன அடுத்த நொடியே இராணுவ உடை அடைஞ்ச ஒரு நபர் வந்து எப்படி அந்த ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு மிலிட்ரி மேன் வந்தார், அதே மாதிரி ஒரு இராணுவ உடை அடிஞ்ச நபருங்க. அந்த நபர் வந்து இவங்ககிட்ட இருந்து பிடுங்கின அந்த நபரை அடித்து அந்த பொருளை வாங்கி ஸ்ரீதர்கிட்டயே கொடுக்குறாருங்க. இது எல்லாமே கனவுல தான் நடக்குது. அதற்கு பின்பு அந்த பொருளை வாங்கின 2 பேரும் நன்றி சொல்கிறாங்க அந்த நபருக்கு, அந்த மிலிட்ரி மேனுக்கு. அப்படி நன்றி சொன்ன உடனே அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஆபத்தான இடம், இந்த இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. இப்போது நான் வந்து உங்களை அந்த பொருளை மீட்டு கொடுத்து உங்களை காப்பாற்றிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி புதிதான இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாருங்க. அதற்கடுத்து பொருளை வாங்கி கொடுத்த காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துட்டாங்க. இந்த கனவு வந்த உடனே டக்குன்னு முடிச்சுட்டாருங்க இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவர். என்னடா மதியம் நம்மளுக்கு நடந்த மாதிரியே இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அதற்கடுத்து அன்றைய இரவு முழுவதும் அந்த கனவு நடந்தது, அப்புறம் பகலில் நடந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே விடிய அரை தூக்கத்திலே இருந்து காலையில் எந்திரிச்சிட்டாருங்க. காலையில் எந்திரிச்சு எப்போதும் போல் 10 மணி 11 மணி தோராயமாக ரிஷியோடு சேர்த்து ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஒரு ஆலமரம் இருக்குது அவங்களுடைய வீட்டு பக்கத்தில். அந்த ஆலமரத்தில் போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு நைட்டு நடந்த கனவை அப்படியே ரிஷி கிட்ட சொல்கிறாருங்க இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவர். சொன்ன உடனே ரிஷி வந்து நார்மலாக கேட்டுருந்த ஒரு டக்குன்னு அவருடைய முகத்தோரணையே மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பங்காளி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் கேட்கும்போது, என்னடா உண்மைதான் சொல்கிறியா, இதே கனவு நைட்டு எனக்கும் வந்துச்சு, நம்ம 2 பேரும் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ள, திடீர்னு நம்ம கிட்ட இருந்த ஒரு பொருளை ஒரு நபர் வந்து பிடுங்குறாரு. அப்போது ராணுவ உடை அணிஞ்ச ஒரு நபர் வந்து அந்த பொருளை மீட்டு கொடுத்து இனிமேல் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு எங்கிட்டையும் இந்த கனவு வந்துச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சொன்ன உடனே ஷாக் ஆயிடுச்சுங்க ஸ்ரீதர் மற்றும் ரிஷிக்கு. ஏன்னா 2 பேர்த்துக்கும் ஒரு சேர கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதுதான் ஸ்ரீதருக்கு அந்த ஏரிக்கரை ஓரத்தில் பாதி மயக்கத்தில் இருக்கும்போது ஒரு மிலிட்ரி மேன் வந்து காப்பாற்றி அந்த உருவத்தை அங்கிட்டு தகன மேடை பக்கத்தில் தூக்கி பேசினது ஞாபகம் வருதுங்க. உடனே ரிஷி கிட்ட சொல்லும்போது ரிஷிக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. அதற்கடுத்து ரிஷி வந்து டக்குன்னு கிளம்பாப்பில் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஸ்ரீதரை பின்னாடி உட்கார வச்சு ரிஷி நேராக ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. அந்த இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்த இடத்துல போய் நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய குலதெய்வமான பட்டாளத்து சாமியினுடைய கோவில் தாங்க. அதுவும் இவங்களுடைய வில்லேஜிலேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த கோவில் எடுத்து போய் சைக்கிளை நிப்பாட்டின உடனே இங்கே எதுக்குடா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் கேட்குறாருங்க. அந்த டைமில் ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டு, உனக்கு புரியலையாடா, நேற்று அந்த ஏரிக்கரை ஓரத்தில் அந்த நுங்கு வெட்டிட்டு வரும்போது நம்மளை காப்பாற்றினது வேற யாரும் கிடையாதுடா, நம்மளுடைய பாட்டனான பட்டாளத்து சாமி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பட்டாளத்து சாமி அப்படிங்கிறது குலதெய்வமாக இருந்தாலும் கூட தாத்தா பாட்டின்னு தான் சொல்லுவாங்க, பாட்டன் தான் சொல்லுவாங்க. பாட்டன் தான்டா காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஸ்ரீதருக்கும் புரிஞ்சிருக்குங்க. அந்த மிலிட்ரி உடையில் வந்து காப்பாற்றினது கண்டிப்பாக நம்முடைய பாட்டனான பட்டாளத்து சாமி தான் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருக்குங்க. பட்டாளத்து சாமி அப்படிங்கிற இவங்களுடைய குலதெய்வத்துக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. இது குலதெய்வமாக உருவெடுப்புக்கு அந்த ஆண்டு காலத்துலேங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். இந்த பட்டாளத்து சாமி அப்படிங்கிற இந்த நபருக்கு பேர் வேறங்க. ஆனால் அப்போது அந்த டைமில் பட்டாளம் அப்படின்னா இராணுவம்னு சொல்லுவாங்க. இராணுவத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்து ஊருக்கு வந்திருக்காருங்க. ஊருக்கு வந்தவர் இவருக்கு ஒரு தங்கை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய பேர் பகவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பக்கத்து ஊரில் நெருங்கிய சொந்தத்துக்கு விசேஷம் சொல்லிட்டு கூப்பிட்ட காரணத்தினால தங்கையும் பட்டாளத்தில் வேலை செஞ்ச அவரும் அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து அப்போதெல்லாம் கால்நடையாக தான் நடந்து வரணும், பேருந்து வசதியெல்லாம் கிடையாது இல்லையா. இந்த வழியாக இப்போது கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காட்டு வழியாக நடந்து வந்துருக்காங்க பகவதி அப்படிங்கிற தங்கையும் பட்டாளத்தில் வேலை செஞ்ச அந்த நபரும். அப்படி வரும்போது கரெக்டாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அப்படியே சங்கமிச்சு தெய்வங்களாக மாறினாங்களாமங்க. பட்டாளத்தில் வேலை செஞ்ச காரணத்தினால தான் பட்டாளத்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேரே வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டாளத்து சாமி கோவிலுக்கு பக்கத்திலேயே பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலும் இருக்குங்க. அது பெண் தெய்வம். அது வந்து இந்த பட்டாளத்து சாமியினுடைய தங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி தான் அவங்களுடைய குலதெய்வம் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீதர் மற்றும் ரிஷி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அந்த பனை மரத்தில் நுங்கு வெட்டை ஏறி பாதி தூரத்தில் வந்து சூறாவளி காத்து மாதிரி வந்து ரிஷியை காப்பாற்றினது, இவர் வந்து டக்குன்னு ஸ்ரீதர் தன்னை மறந்து பட்டாளத்து சாமின்னு சொல்லிட்டு வேண்டும் போது காப்பாற்றினது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது காப்பாற்றினது நம்மளுடைய பாட்டனான பட்டாளத்து சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருச்சுங்க. அதற்கடுத்து இவங்க இருவருமே அந்த கோவில் முன்னாடி மண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு பயபக்தியோடு இருக்காங்க. ஒரு 10 நிமிடம் தாங்க இருக்கும். அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில் வந்து காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த காட்டு பகுதியில் ஒரு 40-50 வயது இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு கட்டமைப்போடு உடம்போடு இருக்குது. ஆனால் ஒரு நரைமுடியோடு இருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் நாட்டு துப்பாக்கி இருக்கும் இல்லையா, நாட்டு துப்பாக்கி யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டு துப்பாக்கியை கையில் வச்சு தான் அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவில் பக்கத்தில் வர்றாருங்க. வந்துட்டு இவங்க 2 பேரும் சாமி கும்பிட்றத பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக கேட்குறாருங்க. கேட்ட உடனே இவங்க 2 பேரும் இது எங்கள் குலதெய்வம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் கேட்குறாருங்க. கேட்கும்போது நான் இங்கே வந்து குருவி சூட வந்தேன், குருவிகள் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே தேடி வந்தேன், நீங்கள் 2 பேரும் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதற்கு பின்பு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து கிளம்பும்போது அந்த நாட்டு துப்பாக்கியோடு வந்த நபர் வந்து 2 பேர்த்தையும் கூப்பிட்றாருங்க. கூப்பிட்டு எந்த இடமா இருந்தாலும் புதிதாக இருந்துச்சு அப்படின்னா தெரியாத இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, போயிட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எடுக்க முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த நபர் சொல்கிறாருங்க. இதை சொன்ன உடனே இவங்க இருவருக்குமே ஒன்றும் புரியலைங்க. ஆனால் அவர் சொல்வது ஒரு அறிவுரை மாதிரி அப்படின்னு மட்டும் தெளிவாக புரியுதுங்க. இதே அறிவுரை தான் கனவு மூலியமாக மிலிட்டரி உடையில வந்து ஒரு நபர் சொன்னாருங்க. 2 பேர்த்துக்கும் டக்குன்னு சிங்க் ஆயிடுச்சுங்க. அதற்கு பின்பு என்னதான் இருந்தாலும் இந்த குருவி சொல்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 20 அடி தூரம் வந்துட்டாங்க. வந்த பிறகு ரிஷிக்கு வந்து டக்குன்னு புலப்பட்டுருச்சுங்க. குருவி சொல்றவங்களா இருந்தா இப்படி தனியாக ஒரு நபர் வரமாட்டாரு, இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நபர் நின்ன இடத்துல திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த நபர் மறுபடியும் அந்த கோவில் பக்கத்தில் நின்ன அந்த துப்பாக்கியோட நின்ன நபர் காணுங்க. அதற்கு பின்பு சுற்றி முத்தியும் அங்கிருந்து ஐயா ஐயான்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்துறாங்க. கத்தும்போது எந்தவித பதிலும் வரலைங்க. அப்போதே உடம்பே புல்லரிச்சு போச்சுங்க இந்த ஸ்ரீதர் மற்றும் ரிஷிக்கு. வந்தது உண்மையிலேயே பட்டாளத்து சாமி அப்படிங்கிற அவங்களுடைய குலதெய்வம் தாங்க வந்திருக்கு. தத்ரூமா காட்சி அடிச்சு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு போயிருக்குங்க. அதற்கு பின்பு வேகமாக வீட்டுக்கு வந்து 2 குடும்பத்தார்கிட்டையும் அவங்க நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே 2 குடும்பத்தாருக்கும் உடம்பே புல்லரிச்சு போச்சுங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை வந்த உடனே கோவில் பூசாரிகிட்ட சொல்லி கோவில் வந்து பொங்கல் வைக்கணும், குழந்தைகளை காப்பாற்றின காரணத்தினால நன்றி சொல்லணும், அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால நேராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 குடும்பத்தாரும் அந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. கோவிலுக்கு வந்து பொங்கல் வச்சு அந்த அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி படையெல்லாம் வைக்கிறாங்க. படையெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அந்த கோவிலினுடைய பூசாரிங்க, பொதுவாக குலதெய்வ கோவிலில் பங்காளிகள் தாங்க பூசாரியாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வயசான நபர் தாங்க பூசாரியாக போட்டிருக்காங்க. அவரும் இவங்களுக்கு பங்காளி முறை தான். திடீர்னு அந்த அபிஷேக பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அருள் வந்து ஏளனச்சிரிப்போடு இவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாருங்க. சிரிச்சுக்கிட்டே எப்படியோ தப்பிச்சிட்டிங்கடா, இனிமேலாவது நான் சொல்கிறத கேட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க சிரிச்சுக்கிட்டே அந்த பூசாரி. சொன்ன உடனே இவங்க இருவருக்கும் பயத்தோடு சேர்ந்த பக்தி வந்துருச்சுங்க. சாமியே அப்படி சொல்லிட்டு காலில் விழுந்த உடனே நான் தாண்டா உங்களுக்கு வந்தேன், நல்ல வேலை உன்னை அறியாமல் நீ என்னை கூப்பிட்ட, உடனே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை காப்பாற்றுறேன், இனிமேல் 2 பசங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தாருக்கும் அறிவுரை சொல்லுதுங்க. அருள் வந்த அந்த பூசாரி பட்டாளத்து சாமி வந்து உடம்புல பூசாரியினுடைய உடம்புல இறங்கி. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரிஷியனுடைய அப்பா அந்த அருள் வந்த பூசாரி கிட்ட அந்த பனைமரத்தில் அந்த மர்மமான உருவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. அது வேற ஒன்றும் கிடையாதா, கண்டிப்பாக உனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னால் நல்லது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அங்கே நடந்த விஷயங்களை அப்படியே அந்த அருள் வந்த பூசாரி சொல்லியிருக்காருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 4 பனைமரம் இருக்கக்கூடிய கூட்டு பனைமரத்தில் இதே மாதிரி தாங்க நுங்கு வெட்டுவதற்காக ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர் தான். நாமங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பனைமரத்தில் நுங்கு வெட்டுவதற்காக மேலே ஏறி இருக்காருங்க. மேலே ஏறினவர் ஓரளவுக்கு ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கக்கூடிய வயதான நபராகப்பட்டிருக்குங்க. திடீர்னு மயக்கம் வந்து அங்கிருந்து கீழே வந்து விழுந்து அந்த பனைமரத்துக்கிலேயே உயர விட்டு இருந்திருக்காருங்க. அப்படி உயரவிட்ட அந்த நபரனுடைய ஆன்மா தான் அந்த பனைமரத்திலேயே தஞ்சம் புகுந்து இருந்துட்டு இருக்குங்க. ஆனால் அந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய நபர்களுக்கு அந்த மரணத்திற்கு பிறகு அந்த ஏரியாவில் போய் நுங்கு வெட்டுவதோ அந்த ஏரியாவுக்கே போவதை தவிர்த்துட்டாங்க. ஆனால் இவங்க இருவருக்கும் அந்த ஏரியா புதுசு அப்படிங்கிற காரணத்தினால அது தெரியாமல் அங்கே போய் தாங்க அந்த உருவத்துக்கிட்ட மாட்டியிருக்காங்க. அந்த இறந்து போன நபரனுடைய ஆன்மாவினுடைய வேலை தான் அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த பட்டாளத்து சாமி வந்து அருள் வந்து சொல்லி முடிச்சிருக்காருங்க. அதற்கு பின்பு கையெடுத்து கும்பிட்டு காப்பாற்றினதுக்காக நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு சிறிய சம்பவமாக இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் பிரதர். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை கண்ணெதிர்க்க ஒரு குருவிக்காரருடைய ரூபத்தில் பார்த்தது நாங்கள் மட்டும் தான் கொடுத்து வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க இந்த ஸ்ரீதர் மற்றும் ரிஷி அப்படிங்கிறவங்க. அவங்க இருவருக்குமே ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.